அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் கிச்சன். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி நம்ம நானாகத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 கிலோ மாவுக்கு 1/2 படி ஜீனி. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். 1/2 படி ஜீனியை மிக்சியில் அரைச்சி இதை பாருங்கள் பவுடராக்கி வச்சிங்க. 1/2 கிலோ மைதா மாவுக்கு 1/4 கிலோ நெய். 1/4 கிலோ நெய். நம்ம 1/4 கிலோ நெய் இது அப்படியே இதை பாருங்கள், நெய் 1/4 கிலோ அப்படியே எடுத்து வச்சிங்க. சிறிதளவு பன்னீர் நம்ம ஊற்றிப்போம். அதில் சிறிதளவு கொஞ்சோண்டு உப்பு, தேவையானது உப்பு. முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நெய்யை ஊற்றிடுவோம். ஓகேவா? இந்த சட்டி அகலமாக தான் எடுத்து வந்துருக்கேன். நெய்யை இதை பாருங்கள், எல்லா நெய்யும் எல்லாம் போட்டுட்டேன். எல்லாம் கலக்கியாச்சு, போட்டுட்டேன். இதே வச்சு போட்டுருமா? இதை வந்து நம்ம கலக்குவோம். 2 சொட்டு பன்னீரை ஊற்றிப்போம். ஓகேவா? ஒரு 2-3 சொட்டு, அவ்வளோதான். சும்மா வாசத்துக்கு. ஒரு சொட்டு கூட உப்பு போட்டுப்போம். இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். இந்த அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதான் உப்பு. அதான் உப்பு. நல்லா கலக்கும். கலக்கிட்டு இந்த ஜீனியை நம்ம கொட்டணும். இதில் இதை கொட்டி நம்ம இதை கலப்போம். நல்லா இது கரையணுமா, இது நல்லா கரையணும். ஓகேவா? நம்ம கலப்போம். இந்த பாருமா, நல்லா கலந்துட்டோமா? இதை பாருங்க, நல்லா அடித்து கலந்துட்டோம். இப்போ மைதா மாவு 1/2 கிலோ வச்சுருக்கோம்ல இந்த பாக்கெட்டில், அதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி அது பிடிச்சிக்கோங்க. நல்லா கலந்துட்டோம்ப்பா. அதை பாருங்க, மைதா மாவை போட்டு நல்லா கலந்துட்டோமா? இதை வந்து நம்ம உடனே செய்யக்கூடாது. உடனே செஞ்சால் நல்லாவும் இருக்காது, வரவும் வராது. இது என்ன செய்யணும், நம்ம ஒரு நாள் ஊற வைக்கணும். நான் இப்போ நைட்டு 10 மணிக்கு இதை வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். நாளைக்கு பொழுது விடிஞ்சு 10 மணிக்கு தான் இதை நான் வந்து செய்வேன். பணியாரம் நானாகத்தா செய்கிறது மறுநாள் தான் செய்யணும். ஒரு நாள் நைட்டு பூரா இருக்கணும், செஞ்சு மறுநாள் தான் இதை செய்யணும். நீங்கள் அதனால் உடனே செஞ்சுட்டு உடனே வந்தால் வரலன்னு சொல்லக்கூடாது. மறுநாள் தான் நீ செய்யணும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே இந்த மாவை இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கோமா? இதை பார்த்திங்களா? இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். ஓகேவா? இதை மூடி வச்சுட்டு இதை நம்ம காலையில் இதை எடுத்து நம்ம என்னான்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம காலையில் இருக்கணும். ஒரு நாள் நைட்டு பூரா அது அப்படியே இருக்கணும், மறுநாள் தான் செய்யணும். இப்போ நைட்டு 10 மணிக்கு போட்டுட்டேன், பிசைஞ்சு வச்சுட்டேன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் இதை வேலை பார்க்கணும். ஓகேவா? நேற்று நம்ம என்ன செஞ்சோம், முதல் நாள் 15 வச்சுட்டோம் 10 மணிக்கு நைட்டு. நீங்கள் இதை பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்ச மாவு தோற்கு பாருங்கள். ஒரு நாள் இருக்கணும், ஒரு நைட்டு இருந்து மறுநாள் தான் நம்ம நானாகத்தான் செய்யணும். இந்த மாவை எடுத்து இப்போ நான் அந்த தட்டில் வச்சிடுறேன். ஓகேவா? தட்டில் வச்சு நம்ம 2 வட்டமாக நம்ம என்ன மாதிரி அச்சு வேணுமோ உங்களுக்கு நம்ம வேணுங்கிற அச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி அமுக்கிங்க, அமுக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணிலாம் படக்கூடாது. வெறும் நெய், சீனி, மைதா மாவு, அவ்வளோதான். இதை நம்ம வந்து அச்சு எடுக்கணும். இதை அமுக்கிட்டோமா? இதை பாருங்கள், நல்லா அழுத்தமாக அமுக்கிங்க. என்கிட்ட அச்சு இல்லை, எல்லாம் காணா போயிடுச்சு. அதோட சரின்னு படி எடுத்துக்கிட்டேன். படி எடுத்து இதை பாருங்கள். ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம படி எடுத்து இப்படி வெட்டமாக வர மாதிரி இப்படி நான் செஞ்சுக்கணும். இந்த தட்டில் இப்படி அடுக்கி வைக்கிற மாதிரிங்க. இந்த பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். இந்த எடுக்கிற மாதிரிங்க. இந்த
இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சிடணும். நம்ம அடுக்கி வச்சுட்டு நல்லா அழுத்தமாக நம்ம பிசையணும். இப்போ பிசைகிறதுல தான் இருக்குது. பிசைஞ்சு இந்த மாதிரி தட்டி நல்லா வச்சு இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம அவனில் வைப்போம். மறுபடியே இது மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க என்ன செய்யுங்க, ஒரு தட்டில் மண்ணை கொட்டி அது மேலே இந்த மாதிரி செஞ்சதை வச்சு அது மேலே தட்டை போட்டு மேலே தம் ரொட்டி சொன்ன மாதிரி தான் மேலே நெருப்பை போட்டு வைக்கலாம். அது ஒரு மெத்தடு, அதுவும் செய்யலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி எண்ணெய் சட்டி அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுங்க. ஒரு கலவடையை போட்டுங்க மேலே போட்டு இதை தூக்கி இது மேலே வச்சுருங்க. இது மேலே வச்சு சிம்மில் வச்சு ஒரு காமரா இதை வச்சு மூடிடணும். இந்த இப்படி இந்த பாருங்க மூடிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள். நானஹத்தா வந்து அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நானஹத்தா உள்ள வச்சுட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் அது வேகிறதுக்கு பேக் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறம் காட்டு. வெந்துருச்சு. ஓகேவா? அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அதை எடுக்கணும். நான் இப்போ மைக்ரோவேவ்லேயே செஞ்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி பார்த்தீங்களா கலவடை இதை போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதை நம்ம ஆற வச்சு தான் எடுக்கணும். வா இது மைக்ரோவேவில் வேக வச்சதுமா. இது பாருங்க அப்படியே கையிலே வந்துருச்சு எல்லாம். ஓகேவா? இது மைக்ரோவேவில் வேக வச்சு அதுக்காக தான் மருமவெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க நீங்கள் என்ன செய்யுங்க, வைக்கக்குள்ள கொஞ்சோண்டு நெய் தடவிக்க சொல்லுங்களா. நெய் தடவாமல் வச்சிடாதீங்க, நெய் தடவிங்க சொல்ல. இந்த பாருங்க நெய் தடவிட்டு அடியில் கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க. நெய் தடவிட்டிங்கன்னா அழகாத பாருங்க கையோடு வந்துருச்சு பாருங்க. ஒட்டில் பார்த்தீங்களா? நல்லா ஊற்றாலும் அந்த பாருங்க வடையில் பாருங்க சரிதா? அவ்வளோதான். இது மைக்ரோவேவில் எடுத்தது. இது நம்ம நெய்யை தடவிக்கணும். இதில் நம்ம நெய்யை தடவிட்டு தான் இதில் நெய்யை தடவிட்டு தான் நம்ம அதில் வந்து இந்த மாதிரி அச்சு நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்துமா இந்த பாருங்க இதுலேருந்து எடுத்து வைக்கிறேன்னா தோசை போடாமல் இந்த பாருங்க. இது வந்து இந்த எண்ணெய் சட்டியில் வச்சு வேக வச்சது. இது இப்படி ஒரு நானாக நெருப்புலேயும் விறகு அடுப்புலையும் வைக்கலாம். அது ஒன்று. இது எப்படி இருக்குது பாருங்கள். நீ மைக்ரோவேவ்லேயே வைக்கலாம். தொண்டை பேச முடியலமா, சளி பிடிச்சதால இது மைக்ரோவேவ்லேயே வச்சுலாம். இது தோட்டை சளிப்பில் வச்சு இது வந்து இதை பார்த்துங்க. இது மைக்ரோவேவில் வச்சது. இது வந்து எண்ணெய் சட்டியில் வச்சது. இது எண்ணெய் சட்டியில் வச்சது. இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்த்து 2 பேர் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். என்ன இது கொஞ்சம் தீ அதிகமாக இருக்கும். இது மைக்ரோவேவில் அப்படியே மேலே இங்கேயும் ஒரே மாதிரி சைஸ் இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் என்ன செய்ய நமக்கு கொஞ்சம் தீஞ்ச மாரி வரும். கொஞ்சம் இதாண்டி நம்ம மெதுவானாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். நம்ம சிம்மில் வச்சா தீயாது. அந்த இந்த அளவு காட்டு. இந்த பாருங்க இந்த அளவு தான் கொஞ்சம் இதாக இதாகும், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக சட்டை செஞ்சிடலாம். ஆனால் முதல் நாள் மாவு பிசைஞ்சு மறுநாள் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லபடியாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.